ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நான் ஏன் வந்தேன்னு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி என்னை இழுத்துட்டு போற மாதிரி ஒரு உணர்வு. திடீர்னு என் கண் முன்னாடி ஒரு பழைய சிதிலமடைந்த கோவில். பார்க்கறதுக்கு ரொம்ப மிரட்டலா இருக்கு. காலடி எடுத்து வைக்கவே பயமா இருக்கு. ஆனா போகாம இருக்க முடியல. தரையில ஒரு அழகான பறவை அடிபட்டு துடிச்சிட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம்! அத காப்பாத்தணும்னு நினைச்சேன். நான் கைய நீட்டினேன். ஐயோ! நான் அத தொட்டதும் அந்த பறவை ஒரு கருப்பு புகையா மாறி ஒரு பயங்கர பேயா உருவெடுத்துடுச்சு. அதோட மஞ்சள் கண்ணுங்க என்ன முறைக்குது. ஐயோ! விட்டேன் பாரு ஓட்டம். அலறி அடிச்சுட்டு ஓடுனேன். அந்த குறுகலான காட்டு பாதையில நான் ஓட ஓட அது என்ன விடாம துரத்துது. காப்பாத்துங்க! ஓடி ஓடி ஒரு இடத்துல முட்டு சந்தில வந்து நின்னுட்டேன். பின்னாடி ஒரு பெரிய கல் சிலை. முன்னாடி அந்த பேய். நான் இப்போ என்ன பண்ணுவேன்? சாமி என்ன காப்பாத்துங்க! அதோட மஞ்சள் கண்ணுங்க என் முகத்துக்கு நேரா இருக்கு. என் உயிர் இப்போ போயிடும் போல இருக்கு. என் நெஞ்சு பயத்துல வேகமா துடிக்குது. திடீர்னு என் பின்னாடி இருந்த அந்த சிலை ஒரு நீல நிற ஒளியில ஜொலிக்குது. அந்த மாதிரி ஒளி என் முகத்துல படுது. இது என்ன? அந்த சிலை என்னை எதையோ பலி கேட்கிற மாதிரி ஒரு உணர்வு. என்கிட்ட இந்த துணிப்பை மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு நான் அந்த பேய எதிர்க்க முடியுமா? வேற வழியே இல்ல. அந்த பேய் என்ன நெருங்குற நேரத்துல நான் என் பைய அந்த பலிபீடத்துல தூக்கி போட்டேன். இதுதான் என் கடைசி முயற்சி. அவ்வளவுதான். அந்த சிலையில இருந்து ஒரு பெரிய வெள்ளை ஒளி வெளிப்பட்டு அந்த பேய முழுசா அழிச்சிருச்சு. அப்பாடா! நான் இப்ப உயிர் பிழைச்சிட்டேன். ஆனா நான் பலி கொடுத்தது அந்த பைய இல்ல, என் ஆன்மாவை. இப்போ அது எனக்குள்ளதான் இருக்கு. வெளியே வந்துட்டேன். ஆனா என் முன்னாடி இருக்கிற அந்த மலை தண்ணியில என் முகத்தை பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, என் முகத்துக்கு பதிலா அந்த பேயோட முகம் எனக்குள்ள இருந்து சிரிக்குதுன்னு. இப்போ என் கண்கள் சாதாரணமா இல்ல. இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு உயிரோட அசைவும் எனக்கு தெளிவா தெரியுது. ஒரு வேட்டைக்காரனோட பசி இப்போ எனக்குள்ள ஆரம்பிச்சிருக்கு. அந்த பழைய கோவில் சிலை மட்டும் இல்ல, இனி நானே ஒரு பலிபீடத்தை உருவாக்குவேன். ஒவ்வொரு மரத்திலையும் என் அடையாளத்தை பதிப்பேன். அடுத்த பலி யாருன்னு எனக்கு தெரியும். பயம் இப்போ எனக்கு இல்ல, நான் தான் பயம். பலிபீடம் இன்னும் நிறைய உயிர்களை கேட்குது. நீங்க தயாரா? Subscribe and like and share.